சஷ்டிமா, சஷ்டி குட்டி பொம்மை வச்சு விளையாடிட்டு இருக்கா. இங்கே மழை வந்து லைட்டாக தூறிக்கிட்டே இருக்குது, ரொம்ப குளிராக இருக்குது. அதனால் சஷ்டி வந்து சொட்டர் போட்டே இருக்கா எனி டைம். ஆனால் இருந்தாலும் ஃபேன் இல்லாமல் சஷ்டி தூங்குறதே இல்லை. சஷ்டி மட்டும்தான் இந்த ரூமில் வந்து தூங்க முடியுது. மற்றவங்களாம் யார் உள்ளே உட்கார முடியுமானுங்குது குளிருக்கு. சஷ்டியோட அக்காவுக்கு வந்து இன்னைக்கு ஸ்கூல் லீவு, ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறா. சஷ்டி வந்து சும்மா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வேறு ஹோம்ஒர்க் பண்ணுறக்குள்ள. அதனால தான் சரி பொம்மை எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொம்மை எடுத்து கொடுத்து விளையாடிட்டு இருக்கிறா. அதுவும் வேண்டான்ட்டு தூக்கி போட்டு ரிமோட் எடுத்தாச்சு மேடம். இந்தா சஷ்டி, இந்த பொம்மை இந்தா, இங்கே பாரு சஷ்டிமா, இந்த பொம்மை இந்தா. எத்தனை பொம்மை இருந்தாலும் அந்த சஷ்டிக்கு அந்த ரிமோட்டு தான். டிவி ஆஃப் பண்ணி விட்டாச்சு. டிவி போட்டு விட்டு போனால் கம்மன் பார்த்துட்டு இருப்பா கொஞ்ச நேரம். சரி பார்த்துட்டு இருக்கிறான்னு சொல்லிவிட்டு ரிமோட்டை கிட்ட வச்சுட்டு போனால் எடுத்து ஏதோ ஒன்று ஆஃப் பண்ணிடுறது, இல்லை சவுண்டை கம்மி பண்ணிடுறது, ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு டிவியில் பாட்டு ரைம்ஸ் ஓடலைன்னா அழுக ஆரம்பிச்சிடுறது. அதனால் ஒரு ஆள் கிட்டையே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது சஷ்டிக்கிட்ட. அது வேண்டாம், இந்தா இது வச்சுக்கோ. வாயில் வைக்கா சஷ்டி, அது வேண்டாம் மாமா. பாருங்களேன், இப்போவே அது வேண்டாங்கிற, ரிமோட்டு தான் வேணும் மாமா சஷ்டிக்கு. இப்போ சவுண்டு வருதா? அழகாச்சு வரல. எதை எடுத்தாலும் நல்லா வாயில் வச்சு பழகிட்டான். இந்த வரையிற தள்ளி போயிடுச்சா? இரு. கிட்டையே இருக்கணும், கையிலையே இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது. செண்டா இந்த பிடிச்சிக்கோ. ஓ வாயில் வைக்காத சஷ்டி, குப்பையாக இருக்கும். எதை எடுத்தாலும் நல்லா இப்போ வாயில் வச்சு பழகிட்டா. சரிம்மா. சரி சஷ்டி அழுக ஆரம்பிச்சிட்டா, போய் தூங்க வைக்கிறேன். மறக்காமல் சஷ்டி குட்டிக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் சொல்லிடு. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடு. சஷ்டி பாய் சொல்கிறக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். கோவம் வந்துடுச்சு. ரிமோட் வந்து தள்ளி போனங்காட்டி கோவம் வந்துடுச்சு.